கரெக்டா போன வருஷம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்க இடத்துக்கு வந்து உங்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் பண்ணனா கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி பேசினாலே வீடியோ வச்சு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட நான் அந்த ஆப்பை பற்றி பேசி போட்டுருந்துருக்க மாட்டேன். இப்போ நான் யூடியூப்ல போட்ட லாஸ்ட் வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 18ஆம் தேதி, அதுவும் போன வருஷம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட நான் யூடியூப்ல எதுவுமே போடல. ஏன்னா நான் எடிட்டிங் பற்றி பேசணும்னாக்கா இந்த ஆப்பை பற்றி தான் பேசி ஆகணும். இந்த ஆப்பை பற்றி பேசினாலே வீடியோ வச்சு தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு சுத்தமாக தெரியல. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடலான்னு இருக்கேன். எனக்கு கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரியும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் எந்த மாதிரி சொல்றேனாக்கா, நீங்க இன்ஸ்டா யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நிறைய வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும்ல, சே இந்த கண்டென்ட் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா என் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் வீடியோவா எடுத்து கண்டிப்பா போட ட்ரை பண்றேன். நீங்க பண்ண போற கமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோலோவா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி கண்டென்ட் இருந்தா போடுங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோவில் உங்க கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன். பை.